பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவம் தான் வாழ்க்கையெனில் ஆண்டவனும் சற்று அருகில் வந்து அனுபவமே நான் தான் என்பதற்கிணங்க தங்களது ஆகச் சிறந்த அனுபவத்தின் மூலம் வாழ்வில் உயர்ந்து நிற்கும் மாமனிதர். இவர் ஆற்றிய பணிகள் ஏராளம், இவர் அடைந்த சாதனைகள் பற்பல. அவற்றை இந்நேரத்தில் எடுத்துரைப்பதில் அம்பாள்ஸ் பள்ளி மாணவியாக நான் பெருமிதம் கொள்கின்றேன். ஆம், இவரது வெற்றி பயணத்தின் துவக்கமானது MA in English Literature First Class, MBA with Specialization in Finance First Class, MA in Labor Management, MSc in Psychology, PhD program in Human Resource Development, PhD in English, PhD in Agriculture, Postdoctorate in Management, got 15th rank in All India Civil Service Examination in 1988 and first place in Tamil Nadu. மேலும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 180க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட நாளிதழ்களை எழுதிய பெருமைக்குரியவர். 1500க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி மற்றும் 1000க்கும் மேற்பட்ட வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டவர். 2000க்கும் மேற்பட்ட மேடை பயணத்தில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பல்வேறு கருத்தரங்களை நிகழ்த்திய பெருமைக்குரியவர். மேலும் இவர் பெற்ற விருதுகள் ஏராளம். 1995ஆம் ஆண்டு வாய்க்கால் மீன்கள் என்னும் புத்தகத்திற்காக சிறந்த கவிதை தொகுப்பு விருதினை பெற்றவர். 1998ஆம் ஆண்டு IAS தேர்வும் அணுகுமுறையும் மற்றும் 7ஆம் அறிவு ஆகிய புத்தகங்களுக்காக ஸ்டேட் வங்கி விருதினை பெற்றவர். 1999ஆம் ஆண்டு ஆத்தங்கரையோரம் என்னும் புத்தகத்திற்காக சிறந்த நாவல் விருது பெற்றவர். 2012ஆம் ஆண்டு 10,000 மைல் பயணம் என்ற நூலிற்காக சிறந்த புத்தக விருது பெற்றவர். 2017ஆம் ஆண்டு இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலிற்காக இலக்கிய விருது பெற்றவர். 2018ஆம் ஆண்டு மூளைக்குள் சுற்றுலா என்னும் நூலிற்காக விருது பெற்றவர். இத்தகைய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் இன்றைய தினத்தின் சிறப்பு விருந்தினர் மேனாள் தலைமை செயலாளர் தமிழ்நாடு அரசு முனைவர் இறையன்பு ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அம்பாள் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியினுடைய பெருமதிப்பிற்குரிய தாளாளர் உயர் திரு பாலச்சந்திரன் அவர்களே, அவருடைய தாளாளராக இருக்கின்ற அவருடைய துணைவியார் திருமதி மணிமேகலை அவர்களே, இந்த பள்ளியினுடைய துணை தாளாளராக இருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு கேசவ் பாலாஜி அவர்களே, இங்கே வாழ்த்துரை வழங்கி மாணவர்கள் படிப்போடு நிறுத்திவிடக்கூடாது, துடிப்போடு இயங்க வேண்டும் என்பதை நயமாக கதைகளுடன் சொல்லி சென்ற பெரு மதிப்பிற்குரிய நண்பர் தமிழ் தொண்டர் சிவகுருநாதன் அவர்களே, மாணவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதலை இதை போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தும் என்பதை தெளிவுபடுத்தி சென்ற நல்லாசிரியர் திரு திருஞான சம்பந்தம் அவர்களே, புகழ்மிக்க இந்த பள்ளியில் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய பால் எபனேசர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற இளைஞர் சக்தியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜா அவர்களே, திருச்சிக்கு வரும்போதெல்லாம் எங்களை ஏதேனும் ஒரு திருப்பு முனைக்கு அழைத்து செல்கின்ற மதிப்பிற்குரிய நண்பர் திரு சபாபதி அவர்களே, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அறிமுகமாகி இன்னும் நட்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நண்பர் திரு ஆனந்த் அவர்களே, இந்த பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரிய பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து முதல் 3 வரிசைகளில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஊரின் பெருமக்களே, பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கு அவர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள் என்பதற்காக மட்டுமே வந்த பெற்றோர் இப்போது உரையை கேட்க வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களையும் இங்கே பணியாற்றுகின்ற ஆசிரியர் இல்லாத பணியாளர்களையும்
நான் முதலில் வணங்கி என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் சிவகுருநாதன் அவர்கள் அம்பாள் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று 2-3 முறை என்னை தொடர்பு கொண்டு அழைத்தார். பொதுவாக அவர் அழுத்தம் கொடுக்கிற நிகழ்வுகள் குறைவாகவே இருக்கும். அப்படி அழுத்தம் கொடுத்த நிகழ்வு என்பதால் இங்கே நான் வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் பள்ளியினுடைய சூழல், அது அமைந்திருக்கிற விதம், தாளாளரும் துணை தாளாளரும் எதிர்கொண்ட விதம், முதல்வர் அவர்களுடைய வரவேற்புரை, இவற்றை தாண்டி மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரங்கம், இந்த பள்ளியின் தூய்மை, இவற்றையும் தாண்டி எதிரே மிக அழகான பசுமை போர்த்திய ஒரு மலையின் சாரலில் நீங்கள் கல்வியை பெறுகிறீர்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மலைகள் நிறைந்த சேலம் மாவட்டத்தில் நான் பிறந்திருந்தாலும் மலைகளை காணுகின்ற போதெல்லாம் என் மனம் மகிழ்ச்சியில் திளைப்பதுண்டு. அந்த மலை நாம் வாழ்க்கையில் இன்னும் உயர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுகிறது. நாம் இன்னும் ஏற வேண்டிய சிகரங்கள் நிறைய இருக்கின்றன என்று தெரிவிக்கின்றது. மழை பெய்கிற போது நீங்கள் மலைச்சாரலை பார்த்தால் அந்த மலை எந்த தண்ணீரையும் தான் தேக்கி வைத்துக் கொள்வதில்லை. அந்த தண்ணீரை சமவெளிக்கு வழிய விடுகிறது. உயரமாக மலையைப் போல இருப்பவர்கள் எல்லோரும் தாங்கள் ஈட்டுகிற செல்வத்தை தாங்களே வைத்துக் கொள்வதில்லை, மற்றவர்களுக்கு தந்து விடுகிறார்கள் என்பதை அந்த மலை சூசகமாக சொல்கிறது. மலையிலிருந்துதான் நமக்கு தேவையான பல பொருட்கள் கிடைக்கின்றன. மலையில் ஏறுகிற போதெல்லாம் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. சிகரங்களை வெல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் மனிதனுக்கு எப்போதும் உண்டு. மலைகளின் உச்சியில் ஆலயங்கள் இருப்பதற்கு காரணம் கடவுள் என்ற அந்த சொல் மட்டும் கடவுள் அல்ல. யாரெல்லாம் அடைவதற்கு சிரமமாக இருக்கிறார்களோ, யாருடைய நெறிகளை கடைபிடிப்பதில் கடினம் இருக்கிறதோ, யார் உயரமான இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அன்பினாலும் கருணையினாலும் சமவெளியில் இருக்கிற மக்களையும் சமமாக நடத்துகிற போது, வாழுகின்ற போதே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற அந்த நிலையை அடைகின்ற காரணத்தால் தெய்வத்தோடு வைக்கப்படுவார்கள் என்பதை மலை நமக்கு சூசகமாக சொல்லுகிறது. தமிழர்களை பொறுத்தவரை மலை என்பது சிறப்பானது. அதனால்தான் குறிஞ்சி பாடலிலே எப்போதும் காதல் ததும்புவதாக சங்க பாடல்களில் பார்க்கலாம். பாலை என்பது பிரிவு, குறிஞ்சி என்பது இணைவு. கணவனும் மனைவியும் மட்டுமல்ல, காதலனும் காதலியும் கூட குறிஞ்சியை சிறப்புப்படுத்தி பாடுவதாகத்தான் தமிழ் இலக்கியங்கள் சொல்கின்றன. இன்று கூட திருமணமானவர்கள் குறிஞ்சிக்குத்தான் செல்கிறார்களே தவிர பாலைக்கு செல்வதில்லை. குறிஞ்சிக்கு சென்றாலும் சிலருடைய வாழ்க்கை பாலையாகி விடுவது என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. அப்படி நீங்கள் இந்த மலையை பார்க்கிற போதெல்லாம் தினமும் ஒன்றை மனத்திலே இருத்தி கொள்ள வேண்டும். அந்த உச்சிக்கு நாம் எளிதில் அடைந்து விடலாம். ஆனால் வாழ்க்கையின் உச்சியை அடைவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மலைக்கும் ஒரு சிகரம் இருக்கிறது, உங்களுக்கும் ஒரு சிகரம் இருக்கிறது. அந்த சிகரத்தை அடைவதற்குத்தான் கல்வி, அந்த சிகரத்தை அடைவதற்குத்தான் பள்ளி, அந்த சிகரத்தை அடைவதற்குத்தான் வாழ்க்கை. உங்களுக்குள் இருக்கின்ற அந்த சிகரத்தை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சிகரத்தை அடைகிற போது நீங்கள்
தனிப்பட்ட வெளிச்சத்தை மட்டும் அடைவதில்லை, இந்த சமுதாயத்திற்கே வெளிச்சத்தை தரப்போகிறீர்கள். அதனால் இன்றிலிருந்து இந்த பள்ளிக்கு வருகிற போது அந்த மலையை பார்த்து சொல்லுங்கள், குன்றே, உன்னுடைய உயரத்தை நான் ஒரு நாள் எளிதில் அடைந்து விடுவேன், ஆனால் என்னுடைய உயரத்தை அடைவதற்கு வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்வேன் என்று சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை அடைவதற்கான பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குங்கள். இந்த பள்ளிக்கு வந்தபோது நான் அடைந்த உணர்வுகளையும் இங்கே கூற விரும்புகிறேன். நான் எங்கு சென்றாலும் வெற்று வார்த்தைகளால் முலாம் பூசி யாரையும் பாராட்டி பழக்கப்பட்டவன் அல்ல. பாராட்டி பழக்கப்பட்டிருந்தால் நான் வேறு இடத்திலே இருந்திருப்பேன். பாராட்ட விரும்பாதவன், ஆனால் உண்மையை பதிவு செய்கிறேன். மிக அருமையான அமைதியான இந்த சூழல் வாசிப்பதற்கும் வழிநடத்துவதற்கும் போதிப்பதற்கும் சாதிப்பதற்கும் ஏற்ற சூழல். மாநகரங்களிலே வாகன நெரிசல்களுக்கு இடையே, சந்தடிகளிடையே நம் குழந்தைகள் இரைச்சல்களுக்கு இடையே படிக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே அமைதியான ஒரு சூழலில் நீங்கள் கல்வியை மேற்கொள்கிறீர்கள். இங்கே உச்சரிக்கப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லும் உங்கள் இதயத்தை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. இந்த எழிலான சூழல் நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையை அடைந்தாலும் எப்போதும் உங்கள் மனத்திற்குள் ரீங்காரம் இடும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இங்கே கழிக்கின்ற ஒவ்வொரு நாளையும் ஒரு நாள் கழிந்து விட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விடாமல் ஒரு நாள் கழிந்து விட்டதே என்று வருத்தப்படுகின்ற சூழலில் உங்கள் கல்வியையும் மனநிலையும் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் நான் உங்களுக்கு கூறுகிற ஆலோசனை. நான் எந்த அறிவுரையும் கூறுவதற்காக வரவில்லை. ஏனென்றால் இந்த காலத்து மாணவர்கள் எந்த அறிவுரையும் விரும்புவதில்லை. நான் கூறுவதெல்லாம் என்னுடைய அனுபவங்களை, வாழ்க்கை குறித்து நான் எண்ணிய பிரதிபலிப்புகளைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்வே ஒரு பாடம் என்கின்ற தலைப்பில் என்னை பேசுவதற்கு அழைத்திருக்கிறார்கள். பாடம் வேறு, படிப்பினை வேறு. பாடம் என்பது கற்றுக்கொள்வது, படிப்பினை என்பது கற்றுக்கொண்டதிலிருந்து கற்றுக்கொள்ள தவறுவதனால் பின்பு நாம் பட்டு தெளிவது படிப்பினை. பாடம் என்பது பள்ளிகளில் நடத்தப்படுவது. படிப்பினை என்பது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருவது. இந்த இயற்கை நமக்கு தொடர்ந்து பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இயங்கிக் கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை இந்த இயற்கை நமக்கு கற்றுத்தருகிறது. துளிர்த்து கொண்டிருந்தால்தான் மரம் உயிரோடு இருக்கிறது. வீசிக்கொண்டிருந்தால்தான் அது தென்றல். ஓடிக்கொண்டிருந்தால்தான் அது நதி. அலை எழும்பிக் கொண்டே இருந்தால்தான் அது சமுத்திரம். நறுமணம் வீசினால்தான் மலர். இப்படி நம்மை சுற்றி இயற்கை இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை ஓதாமல் நம் காதுகளில் கிசுகிசுத்துக் கொண்டே இருக்கின்றது. உயிரற்ற பொருட்கள் கூட நமக்கு ஒன்றை கற்றுத்தருகிறது. நாள்காட்டியின் ஒரு தாளை கிழிக்கிற போது வாழ்க்கையின் ஒரு நாள் முடிந்துவிட்டது என்று நாட்காட்டி தெரிவிக்கிறது. நாம் தொலைபேசியிலே பேசுகிற போது இங்கு பேசினால் அங்கு கேட்கும் என்பதை அது கற்றுத்தருகிறது. நாம் தொடர் வண்டியை பார்க்கிற போது ஒரு நிமிடம் தாமதமாக சென்றால் வாழ்க்கையின் அரிய வாய்ப்பை இழந்து விடுவோம் என்பதை அது நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் முதலை கண்ணீரை பார்க்கிற போதுதான் பொய்யான கண்ணீரை சிந்துபவர்களும் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. கழுதை புலியின் சிரிப்பை பார்க்கிற போதுதான் எல்லோருடைய சிரிப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிரிப்பு அல்ல என்பது தெரிகிறது. இறை போடுகிற மனிதருக்கே இரையாகி போகின்றன கோழிகள். ஆனால் எதற்கும் பயனில்லாமல் இருந்தாலும் கையை தூக்கினாலே எச்சரிக்கையுடன் பறந்து தப்பிக்கிறது காகங்கள். நாம் என்றாவது ஒரு நாள் உணவாவோம் என்று தெரியாமலேயே
கசாப்பு கடையிலே கட்டப்பட்டிருக்கின்ற ஆடு இலையை தின்பதில் மும்முரம் காட்டுகிறது. அதை போலத்தான் வாழ்க்கையில் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் எந்த நேரத்திலும் நமக்கு இறுதி வந்து விடும் என்பதை அது உணர்த்துகிறது. நம்முடைய உழைப்பை மனிதர்கள் திருடுகிறார்கள் என்று தெரிந்தும் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறது தேனீ. தன்னையே வெட்டுவார்கள் என்று தெரிந்தாலும் கோடரிக்கு காம்பு தருகிறது மரம், மென்றாலும் சுவை தருகிறது கற்கண்டு, கடித்தாலும் இனிப்பு தருகிறது கரும்பு, தேய்த்தாலும் மனம் தருகிறது சந்தனம், கசக்கினாலும் நறுமணம் தருகிறது பூ. இப்படி கல்லடித்தாலும் கனி தருகிறது மரம். இவையெல்லாம் நமக்கு பொறுமையை, உலகம் நம்மை ஏசினாலும் நன்மையே செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ஒரு மரத்தை பார்க்கிற போது அது இலைகளாக மட்டுமில்லை, பூக்களாக மட்டுமில்லை, அது ஒவ்வொன்றுமே ஒரு போதி மரமாக இருந்து நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் சரித்திரத்தை பார்த்தால், இதிகாசங்களை படித்தால், இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தால் அவற்றில் பூடகமாக ஓர் உண்மை ஒளிந்திருப்பதை பார்க்கலாம். அந்த பூடகமான உண்மைதான் அவற்றின் சாரமாக இருந்து நம்மை வழிநடத்துகின்றன. ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒரு சீடன் கேட்டார், ஒரு பானை நிறைய நான் சர்க்கரை பொங்கல் செய்து விட்டேன், அதில் எறும்பு ஏறாமல் இருக்க என்ன செய்வது? பரமஹம்சர் சொன்னார், அந்த பானையை சுற்றி சர்க்கரையினால் ஒரு வட்டத்தை வரை என்று சொன்னார். அவன் வரைந்துவிட்டு 2 மணி நேரம் கழித்து சென்று பார்த்தான். அந்த சர்க்கரை பொங்கலில் எறும்பு ஏறவில்லை, சர்க்கரையிலேயே எறும்புகள் இருந்தன. இந்த உலகத்தில் பல பேர் மேன்மையானவற்றை விட்டுவிட்டு அற்பமானவற்றிலேயே கவனத்தை செலுத்துகிறார்கள் என்பதற்கு இந்த எறும்புகள் ஓர் உதாரணம். ஏனென்றால் சர்க்கரை பொங்கலில் சர்க்கரையும் இருக்கிறது, நெய்யும் இருக்கிறது, சோறும் இருக்கிறது, திராட்சை இருக்கிறது, முந்திரி இருக்கிறது, பச்சை கற்பூரம் இருக்கிறது. இவ்வளவு சுவை இருந்தாலும் அவை திளைத்து இருக்கின்ற சர்க்கரையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றன. மனிதர்களும் இப்படித்தான் அற்ப சுகங்களுக்காக மேன்மையான சுகங்களை தியாகம் செய்து விடுகிறார்கள் என்று பரமஹம்சர் எடுத்து சொன்னார். இது குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். தயவு செய்து படிக்கிற காலத்தில் அற்ப சுகங்களில் கவனத்தை செலுத்தி மேன்மையான சுகங்களை இழந்து விடாதீர்கள், மேன்மையான மகிழ்ச்சியை இழந்து விடாதீர்கள், மேன்மையான ஆனந்தத்தை இழந்து விடாதீர்கள். மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கை மன்னிப்பதைத்தான் நமக்கு கற்றுத்தருகின்றன. ஒரு மனிதன் நம்மை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நாம அனுமதிக்கின்ற வரை அவன் நம்மை அவமானப்படுத்த முடியாது என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் எடுத்து உரைத்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். நான் நாகப்பட்டினத்தில் சாராட்சியராக பணியாற்றி கொண்டிருந்த போது எப்போதுமே 7 ஆண்டுகளுக்குள் ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு இறந்து விட்டால் அது சந்தேகத்திற்கு இடமான மரணம் என்று சாராட்சியர் விசாரிக்க வேண்டும் என்கின்ற CRPC 174 கீழ் பல விசாரணைகளை மேற்கொள்வதுண்டு. அவ்வாறு ஓரிடத்திற்கு விசாரணைக்கு சென்றேன். தீக்காயத்தால் குற்றுயிரும் குலையுயிருமாக அந்த பெண் கிடந்தார். அப்போது அருகில் இருக்கிறவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த கணவன் தொடர்ந்து கொடுமைப்படுத்துவான், அவன்தான் நேற்று நடந்த சண்டையில் மண்ணெண்ணெயை அந்த பெண்ணின் மீது ஊற்றி தீயை வைத்து விட்டான், அதனால் அவள் வெந்து போனாள் என்று. மருத்துவமனையில் அந்த பெண் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். இறக்கும் நிலையில் இருப்பவர்கள் எதை உச்சரிக்கிறார்களோ அதில் உண்மைதான் இருக்கும் என்று சட்டம் சொல்கிறது. மரணத்தை அடைகிற போது ஒரு மனிதன் ஒருபோதும் பொய் பேச மாட்டான் என்று நம் அறம் நம்புகிறது. அதனால் அறத்தின் அடிப்படையில் ஒரு
மனிதன் இறக்கின்ற தருவாயில் உண்மையைத்தான் சொல்வான் என்பதால் இறக்கும் தருவாயில் உள்ளவர்கள் வாக்கு மூலம் சட்டத்தில் செல்லுபடியாகும். மற்றவர்கள் கொடுக்கின்ற சாட்சிகளை விட இந்த வாக்கு மூலம் வலிமை வாய்ந்தது. அதனால் அந்த பெண்ணிடம் நான் வாக்கு மூலத்தை பதிவு செய்தேன். அப்போது அந்த பெண் என்னிடம், நான் சமைக்கிற போது தெரியாமல் என் சேலையில் நெருப்பு பற்றியதால் இறந்து போய்விட்டேன். நான் கேட்டேன், உன் கணவர் துன்புறுத்தினாரா? அந்த பெண் சொன்னார், கணவனும் நின்றிருக்கிறார். கணவன் நடுநடுங்குகிறார். எங்கே தன்னை காட்டிக் கொடுத்து விடுவாளோ மனைவி என்று கைகள் நடுங்குகின்றன, கால்களில் நடுக்கம், நாக்கு குடறுகிறது, பற்கள் தந்தியடிக்கின்றன, உடல் வியர்க்கிறது. அப்போது அந்த கணவன் அங்கே நின்று கொண்டிருந்ததை பார்த்து, கணவனை நீ நகர்ந்து போ என்று சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு அந்த பெண்ணிடம் கேட்டேன், எல்லோரும் சொல்கிறார்கள் உன் கணவன் தான் உனக்கு தீ வைத்ததாக, உண்மை இருக்கிறதா? தைரியமாக சொல்லுங்கள். அந்த பெண்மணி சொன்னார், என் கணவர் மிகவும் நல்லவர், என்னை அன்புடன் பார்த்து கொண்டார். இந்த செயலை அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். நானாகத்தான் நேற்று சமைக்கிற போது தெரியாமல் என் சேலையில் தீப்பற்றியதையும் அறியாமல் இருந்துவிட்ட காரணத்தால் இந்த மரணத்தை சந்திக்க நேர்ந்தது என்று சொன்னார். அடுத்த நாளே அந்த பெண் இறந்து விட்டார். ஆனால் இந்த குற்ற உணர்வு எப்படிப்பட்ட குற்ற உணர்வு என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது அவள் கணவனுடைய வாழ்க்கை. ஒரே வாரத்தில் அந்த கணவன் தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்து விட்டான். சில நேரங்களில் மன்னிப்பை காட்டிலும் பெரிய தண்டனை இல்லை என்பதை அந்த பெண்ணின் சம்பவம் எனக்கு உணர்த்தியது. அதற்கு பிறகுதான் நான் இயேசு அவர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்த்தேன். 30 வெள்ளி துண்டுகளுக்காக இயேசுவை யூதாஸ் காட்டிக் கொடுக்கிறான். அந்த 30 வெள்ளி துண்டுகளை அவன் பெற்றுவிட்டான். ஆனால் ஒரு மகத்தான மனிதரை நாம் காட்டிக் கொடுத்து விட்டோம். எப்போதும் ஒளியோடு திகழ்கின்ற ஒருவரை, அன்பை மட்டுமே சொற்களில் உச்சரித்த ஒருவரை நாம் 30 வெள்ளி துண்டுகளுக்காக காட்டிக் கொடுத்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு அவனை அரிக்கிறது. அவர் சிலுவையிலே அறையப்பட்ட சம்பவத்தை கேள்விப்பட்டதும் அவனால் தாங்க முடியவில்லை. அவன் தேவாலயத்திற்கு செல்கிறான். இவற்றை திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்போதாவது ஒரு பரிகாரமாக இருக்குமா என்று வாங்க மறுத்து விடுகிறார்கள். அவற்றை தேவாலயத்திலேயே எரிந்து விடுகிறான். பிறகு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு விடுகிறான். தவறு செய்கிறவர்கள் தன்னுடைய குற்ற உணர்வினாலேயே மடிந்து போவார்கள் என்பதைத்தான் யூதாசினுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக சொல்கிறது. எனக்கு தெரிந்த ஒருவர் சாதி வெறியர், உலகத்திலேயே சிறந்தது தன் சாதிதான் என்று சொல்பவர். அவர் சாதி இல்லை என்பவர் தான், தன்னுடைய சாதியை தவிர வேறு சாதியே இல்லை என்பவர். எல்லா இடங்களிலும் தன் சாதியை பெருமையாக சொல்லுவார். வேறு யாராவது வேறு சாதியை சார்ந்தவர்கள் தன்னுடைய சாதியில் திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் இல்லத்திற்கு செல்ல மாட்டார். அவருடைய சொந்த சகோதரனுடைய மகள் வேறு சாதியில் திருமணம் செய்து கொண்டதால் அவர் திருமணத்திற்கு வரவில்லை. தன்னுடைய சொந்த சகோதரரையே விலக்கி வைத்து விட்டார். எப்போதும் சாதி பெருமை பேசுவார். அவர் ஒரு நாள் விபத்தில் சிக்கிக் கொண்டார். 2 லிட்டர் குருதி வெளியாகிவிட்டது. ரத்தம் ஏற்ற வேண்டும். எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். நான் அங்கே சென்றேன். அவருடைய இரத்த குழு ஓ, அரிதாக கிடைக்கிற ஒரு இரத்தம். மருத்துவமனையில் இருந்த மருத்துவரை அழைத்தேன். அவர் விழிப்பு நிலையில் தான் இருந்தார். அப்போது இவருக்கு ரத்தம் செலுத்த வேண்டும், இல்லை என்றால் இவர் பரிதாபமாக செத்து போவார் என்று மருத்துவர் சொன்னார். நான் மருத்துவரிடம் கேட்டேன், ரத்தம் இருக்கிறதா என்றேன். இருக்கிறது, ஓ குரூப் ரத்தம் எங்களிடம் நிறைய இருக்கிறது என்று சொன்னார். சரி, ஓ குரூப் ரத்தம் இருக்கிறது, இவருடைய சாதி ரத்தம் இருக்கிறதா?
அவர் சொன்னார், நாங்கள் இரத்தத்திலே சாதியெல்லாம் பார்ப்பதில்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவருடைய சாதியில் இருப்பவர்களை பிடித்து இரத்தத்தை எடுத்து இவருக்கு கொடுங்கள். வேறு சாதியில் இருப்பவர்களை கொடுத்தால் இவர் அவர்கள் இரத்தத்தை எடுத்து விடுவார். சரியான பிறகு இவருடைய உடலில் அந்த இரத்தம் மட்டும்தான் ஓட வேண்டும் என்று அவர் பதற்றப்பட்டு விட்டார். என்னை கொன்று விடுவீர்கள் போல இருக்கிறதே என்று அவர் பதற்றத்தோடு கேட்டபோது நான் சொன்னேன், இத்தனை நாள் உங்கள் ரத்தம் தானே பெரிது என்று பேசி வந்தீர்கள், இப்போது ஏன் உயிரை காப்பாற்றுவதற்கு மட்டும் மற்ற சாதி ரத்தம் இருந்தால் பரவாயில்லை என்று சொல்கிறீர்களே என்றே. இறுதியில் அவருக்கு ரத்தம் செலுத்தப்பட்டது, அவர் உயிர் பெற்றார். அதற்கு பிறகு எந்த இடத்திலும் சாதி பெருமையை அவர் பேசியது இல்லை. வித்தை கற்றுத்தராததை ஒரு விபத்து கற்று தந்தது. சூடான் நாட்டிலே கடுமையான பஞ்சம், குழந்தைகள் எல்லாம் செத்து விடுகிறார்கள். ஒரு குழந்தை உணவு கிடைக்காமல் எலும்பும் தோளுமாய் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை இறந்து விடும் என்ற அருகிலே ஒரு பிணந்தண்ணி கழுகு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு புகைப்படமாக கெவின் கார்ட்டர் என்பவர் எடுத்தார். அதற்கு புலிட்சர் விருது பெற்றார். ஆனால் சில மாதங்களிலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார். அங்கே பார்த்த சம்பவங்கள், அங்கே நடந்த வறுமைக்கான துயர கோர காட்சிகள், நாம் பரிசு பெற்று விட்டோமே, நாம் பிராயச்சித்தமாக எதுவும் செய்யவில்லையே என்று அவர் ஒவ்வொரு நாளும் குமைந்து குமைந்து மரணத்தை தழுவிவிட்டார். பரிசுகள் முக்கியமில்லை, மனித நேயம்தான் முக்கியம் என்பதை கெவின் கார்ட்டருடைய வாழ்க்கை நமக்கு சொன்னது. வாழ்க்கை ஒவ்வொரு நொடியுமே நமக்கு பரீட்சைகளை வைத்துக் கொண்டே இருக்கிறது. உயிரில்லாத பொருட்களும் நமக்கு கற்றுத் தருகின்றன. தட்ட தட்ட பந்தும் தாவி தாவி குதிக்கிறது. வெட்ட வெட்ட வாழையும் விரைந்து விரைந்து வளர்கிறது. தடைகளை தாண்டி மனிதன் வாழ வேண்டும் என்பதை வாயற்ற பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் நமக்கு கற்றுத் தருகின்றன. நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனுமே ஒரு வகையில் நமக்கு முன்னால் பாடப்புத்தகமாக விரிகிறான். ஆனால் அதை கற்பதற்கு நமக்கு விழிப்புணர்வு தேவை. இரட்டை பிறவிகள் கூட ஒரே மாதிரி இருப்பதில்லை, இருவருக்குள் வேறுபாடுகள் இருக்கின்றன. நாம் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டவைதான் பாடங்களிலிருந்து கற்றுக்கொண்டவற்றை விட அதிகம். நாம் எப்படி பழகுவது, யாரிடம் எவ்வாறு நடந்து கொள்வது, எவ்வாறு தூய்மையாக இருப்பது, எவ்வாறு மற்றவர்களை வரவேற்பது, எப்படி விருந்தோம்புவது, எப்படி உபசரிப்பது, ஒருவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது, எப்படி அன்பு செலுத்துவது, எப்படி கருணையாக நடந்து கொள்வது, எப்படி கண்ணீர் வடிப்பது என்பதை பாடப்புத்தகங்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை, வாழ்க்கை புத்தகத்தை படித்து நாம் கற்றுக்கொண்டோம். அன்பையும் கருணையும் நாம் அடுத்தவர்களை பார்த்துதான் கற்றுக்கொண்டோம். நம் ஊரிலே கோயில் திருவிழாக்கள் நடத்துவார்கள். அப்போது பணம் வசூலிப்பார்கள். அதற்காக ஒரு நீளமான நோட்டு வைத்திருப்பார்கள். அந்த நோட்டை கொண்டு வந்து நீட்டுவார்கள். நமக்கு முன்னால் யார் எவ்வளவு தந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் முதலில் பார்ப்போம். அவர்கள் 1000 2000 என்று கொடுத்திருந்தால் நாம் 100 ரூபாய் போடுவதற்கு நமக்கே வெட்கமாக இருக்கும். நாமும் ஒரு 1000 ரூபாயை எழுதி விடுவோம். ஏனென்றால் நாம் அடுத்தவர்களிடமிருந்து தான் சிலவற்றை கற்றுக்கொள்கிறோம், சிலவற்றை ஒற்றுக்கொள்கிறோம். கருணைமயமாக இருப்பவர்களை பார்த்தால்தான் நமக்கும் கருணை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படும். யாரேனும் ஒருவர் வீதியிலே அடிபட்டு விழுந்தால் முதலில் ஒருவர் சென்று அந்த மனிதரை தூக்கிவார். அவர் தூக்கியதும் பல பேர் கூடுவார்கள். யாருமே தூக்காமல் இருந்தால் எல்லோரும் சென்று கொண்டிருப்பார்கள். ஒருவரை பார்த்து மற்றோரும் செய்ய வேண்டும் என்று எண்ணுவதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற பாடம். ஒரு பரிசோதனை ஒன்றை செய்தார்கள். வெளிநாட்டிலே ஒருவரை இன்னொருவர் அடிக்கிறார். 30-32 பேர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் யாருமே சென்று அதை தடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒருவரை அடித்தால் சென்று தடு. அதற்கு துணிவு இல்லை என்றால் அடிக்காதே என்று வாயால் சொல். அதற்கும் துணிவு இல்லை என்று சொன்னால் மனத்திலாவது அடிக்கக்கூடாது என்று எண்ணு என்று சொன்னார். ஆனால் அந்த 32 பேரும் சாட்சியாக நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்களை விசாரித்த போது ஒன்று தெரிந்தது. இதற்கு பெயர் பைஸ்டாண்டர் எஃபெக்ட் என்று. அவர்கள் எழுப்பட்டுமே, அவர்கள் உதவட்டுமே, அவர்கள் தடுக்கட்டுமே என்று இந்த 32 பேரும் இறந்து விட்டார்கள். ஒருவேளை ஒரே ஒரு நபர் இருந்தால் ஓடி போய் அவரை காப்பாற்றி இருப்பார். இது மனையியல் தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒன்று. நாம் அன்புமயமானவர்களிடம் பழகினால் நாமும் அன்புமயமாக ஆகிவிடுவோம். கருணையே வடிவாக இருக்கிறவரிடம் பழகினால் நமக்கும் கருணை வந்துவிடும். எப்படி என்றால், சாம்பிராணியின் அருகிலே இருக்கின்ற கல்லும் எப்படி நறுமணம் பெற்று விடுகிறதோ அதை போல, ரோஜா பூவின் அருகிலே இருக்கிற காகிதத்திற்கும் சற்று நறுமணம் தொற்றிக் கொள்கிறதே அதை போல. நான் பார்த்திருக்கிறேன். தாராளமாக இருப்பவர்களிடம் பணியாற்றியவர்கள் தாராளமாக இருக்கிறார்கள். கஞ்சர்களாக இருப்பவர்களிடம் பணியாற்றுபவர்கள் கஞ்சர்களாக இருக்கிறார்கள். தான் மட்டும் அமர்ந்து தேநீர் பருகிக் கொண்டு வருகிறவர்களுக்கு தேநீரை கொடுக்காதவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த கஞ்சர்கள் சுயநலத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள். கஞ்சர்களும் தாராளமயமானவர்கள் தான். அடுத்தவர்கள் பணத்தில் அவர்கள் தாராளமாக இருப்பார்கள். சொந்த பணத்தை இறுக்கி கையிலே வைத்துக் கொள்வார்கள். நாம் சுயசரிதங்களை படிக்கிறோம். அந்த சுயசரிதங்களையும் சிலருடைய வாழ்க்கை சரிதங்களையும் படிக்கிற போது பலவற்றை கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் பட்ட துயரங்களை பார்த்து நம்முடைய துயரமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறோம். அவர்கள் சிந்திய கண்ணீரை படித்துவிட்டு நமக்கு வருகிற இடையூறுகள் எல்லாம் ஏதுமில்லை என்று நினைத்துக் கொள்கின்றோம். அவர்கள் சாதித்த சாதனைகளை படிக்கிற போது நாமும் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. சிறிய வயதில் இப்படிப்பட்ட சாதனையாளருடைய வாழ்க்கையெல்லாம் படிக்கிற போது அவர்கள் பூடகமாக நம்முடைய நெஞ்சிலே விதைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாமும் மேன்மையானவர்களாக ஆக வேண்டும் என்பதை அது கற்றுத்தருகிறார். சிறு வயதிலே பார்த்த ஹரிச்சந்திரன் நாடகம்தான் மகாத்மா காந்தியடிகளாக அவரை மாற்றியது. சின்ன வயதிலே படித்த புத்தகங்கள் தான் பலருடைய வாழ்க்கையை செதுக்கி இருக்கின்றன. நீங்கள் நூல்களை படித்தாலும் அந்த நூல்களில் வெறும் கற்பனைகள் மட்டுமில்லை, ஏதேனும் ஒரு வாழ்க்கை சம்பவத்தை மையமாக வைத்துத்தான் கதைகள் எழுதப்படுகின்றன, கவிதைகள் எழுதப்படுகின்றன. அவற்றை நீங்கள் படிக்கிற போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை படிக்கிறீர்கள். நீங்கள் டால்ஸ்டாயினுடைய ரிசரக்ஷன் என்று சொல்லக்கூடிய புத்துயிர்ப்பு என்கின்ற அந்த நாவலை படித்தால் ஒரு அப்பாவி பெண்மணியை விடுவிப்பதற்காக ஒரு கோமகன் எத்தனை முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை படிக்க முடியும். அந்த நாவலை படித்த பிறகு நீங்கள் எந்த முயற்சியை எடுத்தாலும் சிறிதும் சளைக்காமல் நாம் எதை இலக்காக வைத்திருக்கிறோமோ அதை அடைவதற்கு பாடுபட வேண்டும். பின்னடைவுகள் ஏற்படும், சிரமங்கள் ஏற்படும், புறக்கணிப்புகள் தோன்றும், அவமதிப்புகள் உண்டாகும். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நாம் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் படிக்கிற நூல்களில் இருந்தும் வாழ்க்கை பாடங்களைத்தான் எப்போதும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பெரிய பெரிய கவிஞர்கள் உலகத்தில் தங்கள் நினைவாக பல நூல்களை விட்டுவிட்டு சென்றவர்கள் அத்தனை பேருமே சோகமயமான வாழ்க்கையை கடந்து வந்தவர்கள் தான். ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவிலே நோபல் பரிசு பெற்ற முதல் கவிஞர், மாபெரும் மனிதர். அவர் நாடு என்கின்ற கோட்பாட்டை விட உலகம் என்கின்ற கோட்பாட்டை கொண்டிருந்த காரணத்தால் அவரை சிலாகித்த WBH ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து வேறுபட்டார். அவர் எழுதிய கீதாஞ்சலியை நீங்கள் வாசித்தால் அதில் ஒரு ஆன்மீக தரிசனத்தை பார்க்க முடியும்.
மதங்களை கடந்த மனித நேயத்தை அவருடைய நூல்கள் கற்றுத்தந்தன. அந்த ரவீந்திரநாத் தாகூர் மனைவியை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார். அந்த சோகத்திலிருந்து விடுபடுவதற்குத்தான் அவர் எழுதினார், ஓவியம் தீட்டினார், நாட்டியம் பயின்றார். அவருடைய வாழ்க்கையை படித்தால் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற இந்த பின்னடைவுகளை நாம் பெரிதுபடுத்த வேண்டியதில்லை என்று கற்றுக்கொள்வோம். வேர்ட்ஸ்வர்த்தை பற்றி நாம் படிக்கிறோம். அவர் மலைகளிலும் சமவெளிகளிலும் ஆற்றங்கரையிலும் சுற்றித் திரிந்தவர். களைகள் என்று அறியப்பட்ட டேஃபோடிலை பற்றி கவிதை எழுதி அதை மகத்தான மலராக மாற்றியவர். சகோதரரை இறந்த சோகத்தில் இருந்தவர். ஆனால் அதிலிருந்து விடுபடுவதற்காக கவிதைகளைத்தான் அவர் தேர்ந்தெடுத்தார். எமிலி டிக்கன்சன் தனிமையில் வாடியவர். தன்னுடைய மனக்குழப்பங்களை எல்லாம் கவிதையாக எழுதினார். வெளியிட வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் வெளியிட்ட பிறகு உலகத்தின் கவனத்தை அந்த கவிதைகள் ஈர்த்தன. ஷேக்ஸ்பியர் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை. அவர் உலகத்தை படித்தார், மனிதர்களை படித்தார். அவருடைய 2 பாத்திரங்கள் ஒரே மாதிரி இருக்கார். ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு மாதிரி. இன்று கூட நாம் யாரையாவது பார்த்தால் இவர் ஷேக்ஸ்பியரின் ஹாம்லெட்டை போல இருக்கிறதே, மேக்பத்தை போல இருக்கிறதே, லேடி மேக்பத்தை போல இருக்கிறதே, ரீகன் போல இருக்கிறதே, கார்டிலியா போல இருக்கிறதே, ஆண்டனியை போல இருக்கிறதே, கிளியோபெட்ராவை போல இருக்கிறதே என்று அடையாளம் காட்டுகிற அளவிற்கு உலக பாத்திரங்களை படைத்தவர். அவர் பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை, மனிதர்களிடம் படித்தார். ஒவ்வொருவரையும் உற்று நோக்கினார். அதனால் மகத்தான காவியங்களை அவரால் எழுத முடிந்தது. இப்சன் என்பவர் அற்புதமான நாடகங்களை எழுதியவர், மறுமையில் வாடியவர். அவர் தன்னுடைய நாடகங்கள் மூலம் தன் மனத்தில் வறுமை இல்லை என்பதை காட்டிக்கொண்டார். தமிழிலே பாரதியார் எத்தனை துயரங்களை சந்தித்தவர். வாழ்க்கை அவரை அலைக்கழித்த போதும், சில நேரங்களில் உப்புக்கும் புலிக்கும் போராடிய போதும் ஒப்பற்ற கவிதைகளை எழுதினார். பாரதிதாசனுடைய கவிதைகளில் தெரித்து விழுகிற வீரமும், அங்கே நாம் காண்கின்ற அந்த தமிழ் உணர்வும் அரியவை. அவர் எத்தனை சோதனைகளுக்கு நடுவே அந்த கவிதைகளை எழுதினார் என்பதை பார்க்க வேண்டும். நாம் டால்ஸ்டாயை பற்றி படிக்கிறோம். அந்த டால்ஸ்டாய் எவ்வளவு துயரங்களை இறுதி காலத்தில் சந்தித்தவர். உடல்நிலை மோசமான நிலையில் அவர் தன்னுடைய கவிதைகள், தன்னுடைய காவியங்களை எழுதினார். சிறிதும் சளைக்காமல் எழுத்திலேயே அவர் தஞ்சம் புரிந்தார். சாக்ரட்டிஸ் மக்களை எழுச்சி கொள்ள வைத்ததற்காக சிறைபிடிக்கப்படுகிறார். அந்த சிறையிலே ஒருவன் அற்புதமாக பாடுகிறான். அந்த பாடலை கேட்டதும் சாக்ரட்டிஸ் அவனை அழைத்து, இந்த பாடலை நீ மிக அழகாக பாடுகிறாய், எனக்கு கொஞ்சம் கற்றுத்தருவாயா என்றார். அவன் சாக்ரட்டிஸை பார்த்து சொன்னான், நீங்களும் இன்னும் கொஞ்ச நாட்களில் இறக்கப் போகிறீர்கள், எதற்காக இதை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? சாக்ரட்டிஸ் சொன்னார், இறக்கிற போது இதை நான் கற்றுக்கொண்டேன் என்ற மகிழ்ச்சியோடு இறப்பேன் அல்லவா, அதற்காக கற்றுக்கொள்கிறேன் என்கிறார். அதுதான் சாக்ரட்டிஸிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அதை போலத்தான் T.S. எலியட் தன்னுடைய இறுதி காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஆனாலும் எழுதி கொண்டே இருந்தார். நான் ஜெயகாந்தனை வாசிக்கிற போது 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மனிதர் இப்படி அற்புதமான சிறுகதைகளை, நாவல்களை எழுத முடியுமா என்று வியந்ததுண்டு. ஜெயகாந்தன் முறையாக படித்தது 5ஆம் வகுப்பு. ஆனால் அவர் பலரிடம் படித்தது ஒரு புலவரின் அளவிற்கு நிபுணத்துவம் பெற்றது. அவருடைய பாத்திரங்கள் எல்லாம் அதுவரை தமிழ் இலக்கியம் பேசாத ரிக்ஷா ஓட்டுபவர்களை பற்றி, உணவு விற்கின்ற பெண்மணிகளை பற்றி, பிச்சைக்காரர்களை பற்றி, தொழுநோயாளிகளை பற்றி எழுதியது. சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டி தமிழ் இலக்கிய போக்கிலே ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கியவர் ஜெயகாந்தன். புதுமை பித்தன், சிறுகதைகளின் மன்னன் என்று அழைக்கப்பட்டவர். அவர் எத்தகைய வறுமையிலே வாடினார் என்பதை அவருடன் இருந்தவர்கள் தான் அறிவார்கள். 8ஆம் உலக தமிழ் மாநாட்டில் அவர் தன்னுடைய மனைவிக்கு எழுதிய கடிதங்களை நாங்கள் பிரசுரித்தோம், கண்மணி கமலாவுக்கு என்று. அதை நீங்கள் படித்தால்தான் ஓர் எழுத்தாளன் எத்தனை வறுமையோடும் நோயோடும் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து அதே நேரத்தில் மகத்தான சிறுகதைகளை படைத்தார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும்.
சுந்தர ராமசாமி தமிழை முறையாக படிக்கவே இல்லை. ஆனால் அற்புதமான நாவல்களை, சிறுகதைகளை, நூல்களை எழுதியவர். கி. ராஜநாராயணன் என்று அறியப்படுகின்ற கிரா ஒரு முறை எழுதுகிறார், நான் ஒரு முறை மழைக்காகத்தான் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினேன், மழையையே பார்த்து கொண்டிருந்து விட்டேன். அவர் பள்ளிக்கூடமே போனதில்லை. ஆனால் மிக நேர்த்தியாக கரிசல் நாட்டு கதைகளை வடித்து கரிசல் இலக்கியம் என்கின்ற புதிய இலக்கிய பாணியை கொண்டு வந்தார். மாப்போசியை நாம் சிலம்பு செல்வர் என்று அறிவோம். அவர் முறையாக படித்தது 3ஆம் வகுப்பு வரைதான். அச்சு தொழிலிலும் நெசவு தொழிலிலும் ஈடுபட்டவர். ஆனால் அங்கே படித்து படித்து கற்றுக்கொண்டு மகத்தான தமிழறிஞராக மக்களின் மனத்தில் இடம் பெற்றவர். எனவே வாழ்க்கையை படித்தவர்கள் உச்ச நிலைக்கு வந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சரித்திரத்தில் எண்ணற்றோர் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். அம்பேத்கருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம். பாபா சாஹேப் அம்பேத்கர் வறுமை சூழலிலே படித்துக் கொண்டிருந்தவர். அவருடைய தந்தை அவரை வழிநடத்தினார். மராத்திய சொற்களுக்கெல்லாம் உடனுக்குடன் ஆங்கில சொற்களை சொல்ல சொல்லி அவர் தந்தை வற்புறுத்துவார். அப்படித்தான் நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார். சவேதார் குலத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் நுழைந்ததால் சாணத்தை கொண்டும் விலங்குகளை கொண்டும் புனிதப்படுத்தப்பட்ட போது வருந்தி அவர் எழுதிய கட்டுரை இதயத்தை தொடக்கூடிய கட்டுரை. அவர் சந்தித்த அவமானங்கள் ஏராளம். ஆனால் அந்த அவமானங்களை எல்லாம் படிக்கட்டுகளாக ஆக்கி கொண்டார். தடைக்கற்களாக அவர் ஒருபோதும் கருதவில்லை. அவருக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுப்பதற்கு கூட மறுக்கிறார்கள். தண்ணீரை குடித்துக் கொண்டு நூலகத்திலே படிக்கிறார். அம்பேத்கரை போல வைராகியம் உள்ளவர் உலக சரித்திரத்தில் மிகவும் குறைவு. அம்பேத்கரை படித்தால்தான் அவர் வாழ்க்கையிலிருந்து நாமும் வைராகியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தெரியும். ஆர்க்கிமெடிஸை பற்றி நீங்கள் இயற்பியலில் படிப்பீர்கள். அவர் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு முன்னால் தன் உடம்பில் இருக்கிற எண்ணெயில் கூட சமன்பாடுகளை எழுதியவர். அவரை சிப்பாய்கள் சூழ்ந்து கொண்ட போது அவர் ஏதோ கணித சூத்திரத்தை போட்டுக் கொண்டிருந்தார். என்னுடைய வளையங்களை தொந்தரவு செய்யாதே என்று சொன்னபோது அவர் குத்தி கொல்லப்பட்டார். மகாத்மா காந்தியடிகள் மனிதர்கள் எப்படி அடுத்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர். அதே நேரத்தில் அவர் தான் கொண்ட கொள்கையில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. நீதிமன்றத்தில் தலைப்பாகையை நீக்க வேண்டும் என்று சொன்னபோது மறுத்து வெளியே வந்தவர். அவர் ஒரு தொடர் வண்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட போதுதான் மோகன்தாஸாக இருந்தவர் மகாத்மா காந்தியாக மாறினார். எத்தனை அடிகளை அவர் தாங்கியிருப்பார், எவ்வளவு ரத்தம் அவருடைய உடலிலிருந்து சிந்தி இருக்கும். ஆனால் அடித்தவர்களை எல்லாம் மன்னித்தார். தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் வழக்கு தொடர மாட்டேன் என்று சொல்லி கொள்கைக்காக மட்டுமே வாழ்ந்த மனிதர் அவர். லிங்கன் சிறிய வயதில் சந்தைக்கு செல்கிறார். அங்கே அடிமைகளை ஆடு மாடை போல பற்களை பார்த்து எலும்புகளை தட்டி வாங்கி கொண்டிருப்பதை பார்த்து அமெரிக்காவின் ஜனாதிபதியாக நான் ஆனால் நிச்சயம் இந்த அடிமை முறையை ஒழிப்பேன் என்று சூளுரை மேற்கொண்டார். ஆனால் ஒழித்தார், சுடப்பட்டார், உயிரை நீத்தார். ஆனால் லிங்கனின் பெயரை வரலாறு ஒருபோதும் மறக்காது. நெல்சன் மண்டேலா பிடிக்கப்படுகிறார், சிறைக்கு செல்கிறார். சட்டையெல்லாம் கரட்ட சொல்லுகிறார்கள். பிடிபட்டவர்களை எல்லாம் பார்க்கிறார்கள். எல்லோரும் தொந்தியும் தொப்பையுமாக இருக்கிறார்கள். இவருக்கே அவமானமாக போய்விடுகிறது. இனிமேல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்கிறார். சிறையிலே 4 மணி நேரம் உடற்பயிற்சி செய்து உடம்பை இரும்பாக ஆக்கிக் கொள்கிறார். அங்கேதான் புத்தகங்களை வாசிக்கின்றார். விடுதலை போராட்டம் என்பது எப்படிப்பட்டதாக அமைய வேண்டும் என்று வகுத்துக் கொள்கிறார். வெளியே வருகிறார். தென்னாப்பிரிக்காவில் தனக்கு கொடுமை செய்தவர்களையும் மன்னித்து விடுகிறார். அவருடைய வாழ்க்கை ஒரு பாடம். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை நீங்கள் படித்தால்தான் எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் மக்களை கவர்ந்து இழுக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவர் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்கின்ற ஒரு உரையை ஆற்றுகிறார். அப்போது அந்த உரையை கேட்பதற்கு 2,50,000 பேர் கூடுகிறார்கள். அவர்கள் வெறும் ஆப்பிரிக்கர்கள் மட்டுமல்ல,
அதில் அமெரிக்கர்களும் இருந்தார்கள், ஐரோப்பியர்களும் இருந்தார்கள், லத்தீன அமெரிக்கர்களும் இருந்தார்கள், ஆசியர்களும் இருந்தார்கள். உலக வரலாற்றில் புகழ்பெற்ற உரையாக அது திகழ்ந்தது. எத்தனை அவமானங்களை அவர் சந்தித்தார். செல்மா என்கின்ற இடத்தில் வாக்குரிமைக்காக அவர் ஆப்பிரிக்கர்களை அணிவகுத்து செல்ல செய்கிறார். அடிக்கிறார்கள், ரத்தம் வருகிறது. ஆனால் விடுகிறார்களே ஒழிய யாரையும் திருப்பி அடிக்கவில்லை. தொடர்ந்து சாறை சாறையாக மக்கள் சென்று செல்மாவிலே வாக்குரிமையை பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதராக அவர் திகழ்ந்தார். ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி நீங்கள் படிப்பீர்கள். அவர் எந்த நிறுவனத்தை தொடங்கினாரோ அந்த நிறுவனத்திலிருந்தே தூக்கி எறியப்படுகிறார். ஆனால் அதற்கு பின் கற்றுக்கொண்டு ஐபோன் என்கின்ற அற்புதமான ஒரு மிடுக்கு பேசியை உலகத்துக்கு தந்தவர் அவர். நாம் ஐன்ஸ்டீனை பற்றி அறிவோம். அவர் மெதுமானவர் என்ற காரணத்தால் ஒரு கட்டத்தில் பள்ளியிலிருந்து விலக்கப்பட்டவர். ஆனால் அவர் தொடர்ந்து பயின்று இயற்பியலில் நோபல் பரிசு பெற்றவர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐன்ஸ்டீன் மட்டுமல்ல, எடிசனும் அவருடைய பள்ளி காலத்தில் சரியாக படிக்கவில்லை. ஆனால் நிரந்தரமாக தூக்கி எறியப்பட்டார் எடிசன். ஆனால் சுயமாக படித்து படித்து 1030க்கும் மேற்பட்ட கருவிகளை கண்டுபிடித்த பெருமை அவருக்கு உண்டு. எந்த பல்கலைக்கழகத்திலும் ரைட் சகோதரர்கள் படிக்கவில்லை. ஆனால் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் எல்லாம் முயற்சி செய்த போது இந்த 2 சகோதரர்களும் சுயமாக குறிப்புகளை பெற்று பறக்கிற விமானத்தை கண்டுபிடித்தார்கள். அது உலக வரலாற்றில் போக்குவரத்தையே மாற்றி அமைக்கும் என்பதை அப்போது அமெரிக்கர்கள் நம்பவில்லை. அப்படி மகத்தானவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். போலந்திலே பிறந்த பெண்மணிதான் மேரி கியூரி. போலந்து நாட்டில் பெண்கள் உயர்கல்வி பெறக்கூடாது. அப்போது ஃப்ளையிங் யூனிவர்சிட்டி என்கின்ற ரகசிய அமைப்பில் சேர்ந்து அவர் படிப்பை தொடர்ந்தார். பிரான்ஸ் நாட்டுக்கு செல்கிறார். அங்கும் பெண்களுக்கு மரியாதை இல்லை. அவர் ரேடியத்தை கண்டுபிடிக்கிறார். அவரும் அவருடைய கணவரும் கண்டுபிடித்ததை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். நோபல் பரிசு கமிட்டி சொல்கிறது, உங்களுக்கு மட்டும்தான் நோபல் பரிசு கொடுப்போம், மேரி கியூரிக்கு கொடுக்க மாட்டோம். மேரி கியூரி சொல்கிறார், என் மனைவிக்கு நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது. அவர்தான் 2 நோபல் பரிசுகளை பெற்ற பெண்மணி. சான்பான் என்கிற பல்கலைக்கழகத்தில் முதல் பெண் பேராசிரியராக நியமிக்கப்பட்டவர் மேரி கியூரி. நாம் எல்லோரும் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸை பற்றி படித்திருப்போம். கருந்துளைகளை பற்றி விரிவான ஆய்வு செய்தவர். 21வது வயதில் அவர் ஒரு பெரிய நோயால் தாக்கப்படுகிறார். அவர் ஆம்போட்ரிக் லேட்ரல் ஸ்க்ளீரோசிஸ் என்கிற நோயால் தாக்கப்படுகிறார். இவர் இன்னும் சில ஆண்டுகள் தான் வாழ்வார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர் கடினமாக உழைத்து மரணத்தை எதிர்த்து போராடி மாபெரும் மனிதராகி அற்புதமான சில தத்துவங்களை மக்களுக்கு வழங்கினார். பேச முடியாத சூழலில் கூட சிந்தசைசர் என்கின்ற கருவியின் மூலம் அவருடைய கருத்துக்களை தெரிவித்தார். அவர் இறந்த பிறகு அவருடைய வாகனம் செல்கின்ற வழியில் படித்த பேராசிரியர்களும் விஞ்ஞானிகளும் கூடி நின்று அவரிடம் மரியாதை செலுத்தி வழியனுப்பி வைத்ததை அவருடைய மகள் லூசி ஹாக்கிங் புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலிருந்து படித்தவர்கள், மரணத்தை வென்றவர்கள், துயரத்தை வென்றவர்கள், சோதனைகளை வென்றவர்கள். இவர்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையிலிருந்து எப்படி பாடத்தை கற்றுக்கொள்வது என்பதற்கு சில நுணுக்கங்களை மட்டும் தெரிவிக்க விரும்புகிறேன். சமைப்பவர்களை பார்த்திருக்கலாம். சமைத்து புத்தகத்தை பார்த்து சமைக்கிறவர்களை சொல்லவில்லை. காணொளியை பார்த்து சமைப்பவர்களை சொல்லவில்லை. கல்யாணங்களில் சமைப்பவர்களை பார்த்து சொல்கிறேன். அவர்கள் 50 பேருக்கு ரசம் என்றால் எவ்வளவு புளியை போடும் என்பதை தோராயமாக எடுப்பார்கள். எவ்வளவு உப்பு என்பதை இன்னொரு கையில் எடுப்பார்கள். எவ்வளவு கடுகு என்பதை இன்னொரு கையில் எடுப்பார்கள். எவ்வளவு கருவேப்பிலை என்பதை இன்னொரு கையில் எடுப்பார்கள். ரசம் தயாராகிவிடும். அவர்கள் எதையும் புத்தகத்தில் கற்றுக்கொள்வதில்லை, அனுபவத்தினால் கற்றுக்கொள்கிறார்கள். அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்வதற்கு உங்களை ஒப்படையுங்கள். என்னுடைய கல்லூரியில் செல்வராஜ் என்கின்ற மாணவர் இருந்தார். மகத்தான ஆற்றல் பெற்ற அந்த மனிதர் இன்று உயிருடன் இல்லை என்பது எனக்குள் சின்ன துயரத்தை ஏற்படுத்துகிறது. அவர் கோடு வரைகிற போது அடிக்கோள் இல்லாமல் வரைவார். எந்த கோளும் இல்லாமல் நேராக கோடு வரைகிற ஆற்றல் அவருக்கு இருந்தது.
ஒருவரை பார்த்தால் 5 நிமிடத்தில் அப்படியே வரைந்து கொடுக்கின்ற ஆற்றல் அவருக்கு இருந்தது. அவர் எந்த இடத்திலும் போய் ஓவியத்தை கற்றுக்கொள்ளவில்லை. மனிதர்களை உற்று பார்த்தார், வரைவதை நேசித்தார், மலர்களை பார்த்தார், மரங்களை பார்த்தார், செடிகளை பார்த்தார், பறவைகளை பார்த்தார். எப்படி லியோனார்டோ டா வின்சி இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து தானாக வரைய கற்றுக்கொண்டாரோ அப்படி அவரும் கற்றுக்கொண்டார். இதெல்லாம் வாழ்க்கையின் பாடத்தினால். நீச்சல் கற்றுக்கொள்வதற்கு எந்த பள்ளியிலும் சேர்ந்து நீங்கள் நீச்சல் பெற முடியாது. அஞ்சல் வழி கல்வி முறையிலா நீச்சல் பெற முடியும்? அன்று ஒரு நாள் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அஞ்சல் வழி கல்வி முறையில் நீச்சல் கற்றுத்தரப்படும். முதலாவது பாடம், நீங்கள் தண்ணீரில் இறங்குங்கள். இரண்டாவது பாடம், வலது காலை எடுத்து வையுங்கள். இப்படி 50-60 பாடங்கள். அதிலே ஒரு உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். இந்த பாடத்தை படித்து யாராவது மூழ்கி போனால் அவர்கள் வந்தால் முழு தொகையும் திருப்பி தரப்படும் என்று ஒரு உத்தரவாதம் வேறு அளிக்கப்பட்டிருக்கிறது. மூழ்குபவர்கள் எப்படி போய் அந்த பணத்தை திரும்ப பெற்று வர முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. நாம் எத்தனை பேர் பள்ளியிலே மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொண்டோம்? நாம் அத்தனை பேருமே நம்முடைய நண்பர்கள் 2 பக்கமும் பிடிப்பார்கள், கொஞ்ச நேரம் ஓடி வருவார்கள், பிறகு கைகளை எடுத்து விடுவார்கள். நாம் அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து ஓட்டிக்கொண்டே இருப்போம். அப்படித்தான் மிதிவண்டியை கற்றுக்கொண்டோம். மால்கம் கிளாட்வெல் 10,000 மணி நேரம் என்று சொல்லுகிறார். மொசார்ட் போன்ற மாபெரும் மேதைகள் மேட்டிமை குணத்தினால் வரவில்லை. அவர்கள் மேதமையோடு பிறக்கவில்லை. இடைவிடாது 10,000 மணி நேரம் ஒரு பணியை செய்தால் நீங்கள் அதில் உலகத்திலேயே மாபெரும் நிபுணராக ஆகிவிடலாம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து ஆங்கிலத்தை 10,000 மணி நேரம் படித்தால் ஷேக்ஸ்பியரை போல எழுத முடியும். நீங்கள் இங்கர்சாலை போல பேச முடியும். எனவே தொடர்ந்த பயிற்சி தான் ஒரு மனிதனை மேம்படுத்திக் கொள்கிறது. இரண்டாவதாக, தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது என்றால் கன்னத்திலே கை வைத்து கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்காதீர்கள். இந்த தவறு ஏன் நிகழ்ந்தது? இதை எப்படி சரி செய்யலாம்? எந்த மாதிரி முயற்சி செய்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நான் குடிமைப்பணி தேர்வை எழுதுகிற போது முதல் முறை வேளாண்மையில் 20 மதிப்பெண்கான ஒரு வினாவை விட்டுவிட்டேன். அதனால் எனக்கு 227வது ரேங்க் தான் கிடைத்தது. அதற்கு பிறகு நான் அலசினேன். இந்த வேளாண்மையிலே வருகிற கேள்விகளுக்கு எல்லாவற்றையும் எழுத வேண்டியதில்லை, முக்கியமானவற்றை எழுதினால் போதும் என்று நான் முடிவு செய்து என்னுடைய 2வது தாளிலே முக்கியமானவற்றை மட்டும் படங்களோடு எழுதினேன். அதன் காரணமாக அத்தனை வினாக்களுக்கும் நான் பதிலளித்ததோடு இந்திய அளவில் வேளாண்மையில் முதல் மதிப்பெண் பெற்றேன் என்பதையும் கூற விரும்புகிறேன். தவறுகளிலிருந்து நாம் திருத்திக் கொள்வதுதான் வாழ்க்கை. இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கின்றது. இயற்கை நமக்கு பலவற்றை போதிக்கிறது. நீங்கள் மழை பெய்கிற போது பாருங்கள், இந்த பறவைகளுக்கு யாராவது கொண்டு போய் உணவு பொட்டலம் கொடுக்கிறார்களா? மரத்திலே இருக்கிற கொக்குகளுக்கும் காகங்களுக்கும் கடுகுகளுக்கும் குருவிகளுக்கும் யார் கொண்டு போய் உணவை தருகிறார்கள்? ஒரு நாள் மழை பெய்து உணவு வரவில்லை என்றால் நாம் ஓலமிடுகிறோமே. ஆனால் அந்த பறவைகள் பசியை தாங்க கற்றுக்கொள்கின்றன. அவை அதற்காக ஒரு பாதுகாப்பான கூண்டிலே வாழலாம் என்று நினைக்கவில்லை. அவை எங்கேயும் அடைக்கலம் அடைந்து வாழ்வதை விட ஆபத்தோடு வாழ்வதைத்தான் நேசிக்கின்றன என்பதை பறவைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். வலியை பொறுத்துக் கொள்வதை விலங்குகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெண் சிங்கம் அதனுடைய வாயை ஒரு நீர் யானை கடித்து குதறி சின்னாபின்னமாக்கிவிட்டது. ஆனால் அதற்காக அந்த பெண் சிங்கம் மற்றவர்களையெல்லாம் அழைத்து ஒப்பாரி வைக்கவில்லை. மரணம் அடைவோம் என்பது தெரிகிறது. அமைதியாக சென்று ஒரு நீர்நிலையின் அருகில் படுத்து அது மரணத்தை வரவேற்றது. நீங்கள் ஒரு நாயை பார்க்கலாம், பூனையை பார்க்கலாம், அடிபட்டால் அவை அந்த நேரத்தில் கத்தும். ஆனால் அதற்கு பிறகு அந்த வலியை தாங்கிக் கொள்ளும். மனிதன் மட்டும்தான் வருகிறவர் போகிறவர்களிடமெல்லாம் தன்னுடைய வியாதியை சொல்லி புலம்புவான், தன் அங்கலாய்ப்பான். 40 வருடங்களுக்கு முன்னால் நான் இப்படி இருந்தேன் என்று பெருமை பேசுவான். விலங்குகளை ஒன்று கவனியுங்கள். வயிறு நிரம்பிவிட்டால் தங்கத்தை கொடுத்தால் கூட அவை சாப்பிடுவதில்லை. ஆனால் மனிதன்தான்
வயிறு நிரம்பினாலும் ருசியாக இருக்கிறது என்று இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளுவதற்கு முயற்சி செய்பவன். விலங்குகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பயணங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பொருட்களை எல்லாம் வைக்கிற போது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை அலிராஜபூர் என்கிற மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு இடத்திற்கு போகும்போது தான் கற்றுக்கொண்டேன். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பெட்டி படுக்கைகளை வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டு இருக்கிறோம். திடீரென ஒரு ஆள் கத்தினார், ஐயோ என் பெட்டியை காணவில்லையே என்று. அங்கே வந்தவர்கள் பயணிப்பதை போல அந்த பெட்டியை களவாடி சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு பயணத்திலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என நான் கற்றுக்கொண்டேன். சமூக நுண்ணறிவை நீங்கள் பயணத்தின் போதுதான் கற்றுக்கொள்வீர்கள். பல மாநிலங்களிலிருந்து நம்மோடு பயணம் செய்வார்கள். அவர்களோடு சிறிது நேரம் பேசினால் அவர்கள் மாநிலத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அவர்களுடைய பண்பாட்டை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அவர்கள் பணியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை நான் தொடர் வண்டியிலே பயணித்த போது என் பள்ளியிலே படித்த ஒரு மூத்த மாணவர், ரயில்வேயிலே பணியாற்றுபவர், அவர் என்னோடு சுமூகமாக பேசிக்கொண்டு வந்தார். அவர் தன்னுடைய பணிகளை பற்றியெல்லாம் விவரித்த போதுதான் ரயில்வே துறையில் பணியாற்றுவது எவ்வளவு சிரமம், டிராக்மேன் பணி என்பது எவ்வளவு சிரமம், மழை காலத்தில் எப்படி அவர்கள் விளக்கை எடுத்துக்கொண்டு சென்று விபத்து நேராமல் காப்பாற்றுகிறார்கள் என்று அன்றிலிருந்து ரயில்வே ஊழியர்களை பார்க்கிற போதெல்லாம் நான் மரியாதை செலுத்துவேன். சிவகுருநாதனுக்கும் அந்த மரியாதை உண்டு. பயணத்தின் போதுதான் நீங்கள் பொறுமையை கற்றுக்கொள்கிறீர்கள். தொடர் வண்டி வருவதற்கு அரை மணி நேரம் ஆகிறது என்றால் இப்போது இருக்கிற இளைஞர்கள் பதட்டப்படுகிறார்கள். ஆனால் நாங்கள் எல்லாம் அப்போது ஒரு புத்தகத்தை விரித்துக் கொண்டு படிப்போம். பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு அவை உதவியாக இருக்கும். நான் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பரோபகாரிகளை பார்த்தால் நாமும் பரோபகாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணுவோம். எளிமையானவர்களை பார்த்தால் நாமே ஆடம்பரமாக இருக்கிறோம் என்று எண்ணி எளிமையாக இருக்க கற்றுக்கொள்வோம். பெருந்தன்மையானவர்களை பார்த்தால் நாமும் மற்றவர்கள் தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வோம். நேர்மையாளர்களிடம் பழகினால் நாம் இன்னும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவோம். அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கு விதிகளை பயன்படுத்துபவர்களை பார்த்தால் நாமும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று தோன்றும். நம்மோடு இருப்பவர்கள் 12 மணி நேரம் படித்தால் நாம் 10 மணி நேரமாவது படிக்க வேண்டும் என்று தோன்றும். ஆகவே நாம் யாரோடு சேர்கிறோம் என்பதையும் அவர்களிடமிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதும் மிகவும் முக்கியம். வெற்றியாளர்களிடமிருந்து மட்டும் கற்றுக்கொள்ளாதீர்கள், தோல்வியாளர்களையும் கற்றுக்கொள்ளுங்கள். அதனால்தான் ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். என் மகனுக்கு வெற்றி பெறுவதை மட்டும் கற்றுத்தராதீர்கள், தோல்வி பெறுகிற போது அதை எவ்வாறு தாங்கிக் கொள்வது என்பதையும் கற்றுத்தாருங்கள் என்று. தோல்விகளை தாங்குவதற்கும் கற்றுத்தர வேண்டும். உங்கள் பெற்றோரிடம், உங்கள் உறவினரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். என் தந்தை பணி முடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார். முகத்தை எல்லாம் அலம்பிக்கொண்டு அன்று அவர் சந்தையில் சந்தித்த மனிதர்களை எல்லாம் சொல்லுவார், அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுவார். அவற்றையெல்லாம் கேட்டு கேட்டு எங்களுக்கு மனிதர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பது புரிந்தது. யாரையும் சாமானியர்கள் என்று நினைக்கக்கூடாது, அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். மூட்டை தூக்குபவர்களையும் ஒருமையில் அழைக்கக்கூடாது, கடைநிலை பணியாளரையும் மரியாதையுடன் அழைக்க வேண்டும் என்பதை என் தந்தையிடம் கற்றுக்கொண்டேன். என் உறவினர்கள் வருகிற போதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கூறுவார்கள். என்னுடைய உறவினர் ஒருவர் வந்து அவர்கள் ஊரிலே நடந்த மகாபாரத கதையை விளக்கமாக சொல்லுவார். அதை கேட்டு கேட்டு மகாபாரத சம்பவங்கள் என் மனத்தில் பதிந்தது. 100 நூல்களை படிப்பதை விட ஒரு அனுபவம் வாய்ந்த மனிதனுடைய வாய்ச்சொற்களை கேட்கிற போது நாம் அதிகம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு புதிய சூழலுக்கு சென்றால் இன்றைய இளைஞர்கள், இன்றைய மாணவர்கள் தாக்கு பிடிப்பதில்லை. தங்களுடைய அறையை தவிர அவர்கள் எங்கும் போவதற்கு விரும்புவதில்லை. அந்த காலத்தில் அப்படி அல்ல. திருமணம் என்றால் குழந்தைகளை அழைத்து செல்வார்கள், ஏதேனும் ஒரு வீட்டில் படுப்பார்கள், இருக்கிற வசதிக்கு அனுசரித்துக் கொள்வார்கள். புதிய சூழலுக்கு அனுசரித்துக் கொள்வதற்கு பழகுங்கள். இது புத்தகத்தால் தெரியாது, அனுபவத்தால் தெரியும். அப்படி அனுசரித்துக் கொள்கிறவர்கள் தான் தாக்குப்பிடுகிறார்கள். பாலைவனத்திற்கு சென்றாலும் அங்கே சில செடிகள் தழைத்து வளர்கின்றன. காரணம், அவை விடுகிற சில துளி மழைகளை உள்வாங்கிக் கொண்டு வாழ்வதற்கு கற்றுக்கொள்கின்றன. சூழல் புதிதாக இருக்கிற போது அனுசரித்துக் கொள்வதும் மிகவும் முக்கியம். திரும்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் நீங்கள் தவறி இருக்கிறீர்கள், எங்கெல்லாம் நீங்கள்
பிசகி இருக்கிறீர்கள், எங்கெல்லாம் பிறழ்ந்திருக்கிறீர்கள், அவற்றை மனத்திலே வைத்துக்கொண்டு இனி நாம் இடற மாட்டோம், பிசிற மாட்டோம், பிறழ மாட்டோம் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் செலுத்துங்கள். இந்த செடி ஏன் பச்சையாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தபோதுதான் பச்சையம் என்கிற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. சூரியன் மறைந்த பிறகும் வானம் ஏன் சிவந்திருக்கிறது என்பதை ஆர்வத்தோடு பார்த்தபோதுதான் சி.வி. ராமன் ராமன் விளைவு என்பதை கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்றார். நீங்கள் ஆர்வத்தோடு வாழ்க்கையை அணுகினால் 1000 செய்திகளை கற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக நான் உங்களுக்கு என் அனுபவத்திலிருந்து சிலவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லோரையும் மதியுங்கள். உங்கள் பள்ளிக்கு தண்ணீர் கொண்டு வருகிறார்களே, அவர்களோடு என்றாவது பேசியிருக்கிறீர்களா? உங்கள் அறையை சுத்தம் செய்கிறார்களே, அந்த பணியாளர்களிடம் என்றாவது உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறீர்களா? பேராசிரியர் மாடசாமி எழுதுவார், வகுப்பறையில் சில நாட்கள் உங்கள் பள்ளிக்கு தண்ணீர் கொண்டு வருபவர்களை அழைத்து மாணவர்களிடம் பேச சொல்லுங்கள். அவர்களுக்கு இந்த இறை வணக்க கூட்டத்தில் அவர்களை பேச வையுங்கள். தபால்காரரை பேச வையுங்கள். சிகை அலங்காரம் செய்கிறாரே, அவரை அழைத்து பேச வையுங்கள். அவர்களிடமிருந்து இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. எல்லோரையும் மதியுங்கள், எல்லோரையும் நேசியுங்கள். எந்த மனிதனையும் சாதி மதம் என்ற பிரிவு கொண்டு பார்க்காதீர்கள். அவர்கள் அனைவரும் நம்மை போல இரத்தமும் சதையும் கொண்டவர்கள் என்கின்ற உணர்வோடு சமமாக பழகுங்கள். யார் உங்கள் மனத்தில் நஞ்சை விதைக்க முயன்றாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எப்போதுமே ஒவ்வொரு மனிதனும் ஒரு சேதியை தனக்குள் வைத்து கொண்டிருக்கிறான் என்பதை உணருங்கள். அந்த மனிதனிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் புரிஞ்சிக்கொள்ள வேண்டியதும் இருக்கின்றன என்பதை எண்ணி பாருங்கள். நீங்கள் தினசரி படுப்பதற்கு முன்னால் நன்றி பதிவேடு ஒன்றை எழுதுங்கள். இன்று நான் எவற்றிற்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும், எந்த வகையில் என் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும், வீதியிலே உங்களை பார்த்து ஒருவன் புன்னகைத்து கீழே விழுந்த உங்கள் நோட்டு புத்தகத்தை எடுத்து கொடுத்தானே, அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உங்கள் பேனா தீர்ந்து போன போது உங்கள் சக தோழி ஒரு பேனாவை கொடுத்து உதவினாரே, அவருக்கு நன்றியை பதிவு செய்யுங்கள். தினசரி நன்றி பதிவீடை எழுதுங்கள். அப்போதுதான் தெரியும் நாம் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரியும். தீபாவளி அன்று துணி உடுத்துகிற போது அந்த துணியை நெய்தவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். பலகாரத்தை உண்ணும் போது அந்த பலகாரத்தை செய்தவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இந்த நன்றி அறிதல் உங்களுக்கு மிகவும் முக்கியம். விழுவதில் தவறில்லை, ஆனால் விழுந்த இடத்திலேயே விழுந்து கொண்டிருக்காதீர்கள். விழுந்த இடத்தில் எச்சரிக்கையாக இருப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது தன்னுடைய கூட்டை எரித்துவிட்டு ஒரு புதிய பறவையாக வருகிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் இருந்து ஒரு புதிய மனிதனாக நீங்கள் எழுச்சி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்களை மெருகேற்றிக் கொண்டே இருங்கள். வாழ்க்கை என்பது நம்மை தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டே இருப்பதுதான். மகாத்மா காந்தியடிகள் ஒவ்வொரு நொடியும் முன்னேற்றம் என்று சொன்னார். அட்வான்சிங் எவ்ரி மொமெண்ட் என்று குறிப்பிட்டார். சென்ற நொடியை விட இந்த நொடி இன்னும் நாம் மேம்பட்டு இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொண்டே இருங்கள். அப்போது நீங்கள் குளிப்பது அபிஷேகமாகும், நீங்கள் சாப்பிடுவது பிரசாதமாகும், நீங்கள் உடுத்துவது நைவேத்தியமாகும், நீங்கள் செய்வது எல்லாம் பிரார்த்தனையாகும், வாழ்க்கையே வழிபாடாகும். நன்றி, வணக்கம். எங்கே செல்கிறோம் சரியாக தீர்மானி. எப்போது செல்கிறோம் உறுதியாக முடிவெடு. எதற்கு செல்கிறோம் நிதானமாக இருந்திடு. எந்த தடைவரினும் அனைத்தை முடித்தெறி. எல்லாம் சிறப்பாக நிச்சயம் அமைந்திடும் என்பதற்கிணங்க 30 கோடி வாய்கள் நின் புகழ் உரைத்து பாடிடவும் 60 கோடி தோள்கள் பூரித்து நின்று திகழ்ந்திடவும் சிறப்பானதொரு எங்கள் சிந்தை மகளை நிகழ்த்தி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரையும் ஊக்கப்படுத்திய ஐயா அவர்களுக்கு நாம் அனைவரும் எழுந்து நின்று அரங்கம் நிறைந்த கைத்தட்டலுடன் நன்றியினை உரித்தாக்குவோம். ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை நம் பள்ளி தாளர் ஐயா அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார்.
வண்ணமலர் புது விடியலுக்கான நிகழ்ச்சியின் தொகுப்பு ஆண்டுமலர் என்பதற்கிணங்க இக்கல்வியாண்டில் நடைபெற்ற நிகழ்வுகளை காட்சிப்படுத்தி மலராக பதிவிட்டு வெள்ளி விழா மலருக்கான முன்மாதிரி பிரதியினை நம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் கரம் கொண்டு வழங்க மேடையில் வீற்றிருக்கும் அனைவரும் பெற்றுக்கொள்ளும் அழகிய தருணம் நம் அனைவரின் கரகோஷங்களோடு உங்கள் முன். மலரினை வெளியிட்ட ஐயா அவர்களுக்கு நன்றி. அறிவை பெற்றுத்தரும் கேள்விக்கடல், தெளிவை பெற்றுத்தரும் பதிலின் தரிசனம். ஆம், கேள்வி கேட்பவர் அறிவை பெற்றிடுவார், விளக்கம் தருபவர் உலகை வென்றிடுவார் என்பதற்கிணங்க தற்பொழுது நம் சிந்தை தெளிவதற்கான கேள்வி பதில் நேரம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. முதலில் மாணவர்களிடமிருந்து கேள்வியானது 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவி சரிகாவிடமிருந்து கேள்வி. ஒரு மாணவராக நான் என்னுடைய இலக்கை எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும்? அதற்கான வழிமுறைகள் யாது? இலக்கு என்பதை தீர்மானிப்பதற்கு முதலில் உங்கள் நோக்கத்தை தீர்மானிக்க வேண்டும். உங்கள் வாழ்வின் சாரம் என்ன? நீங்கள் எப்படி அறியப்பட விரும்புகிறீர்கள்? நீங்கள் இந்த உலகத்தால் எவ்வாறு அறியப்பட விரும்புகிறீர்கள் என்பதை முதலில் வகுத்து கொண்டால் அதை நோக்கி உங்கள் இலக்குகளை வகுத்து கொள்ளலாம். 4-5 இலக்குகளை வைத்து கொள்ளுங்கள். ஓர் இலக்கை அடையாவிட்டாலும் இன்னொரு இலக்கை நீங்கள் அடைய முடியும். ஆனால் நோக்கம் ஒன்றுதான் இருக்க வேண்டும். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் சிவகார்த்திகேயனிடமிருந்து கேள்வியானது, ஒரு மாணவராக எனது முன்னேற்றத்தில் தடையாக இருக்கும் சுற்றுச்சூழல் சவால்களை நான் எவ்வாறு சமாளிப்பது? நீங்கள் குறைவாக தண்ணீரை செலவு செய்யுங்கள். நெகிழி காகிதங்களை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். புதிய துணிகளை வாங்க வேண்டும் என்று நினைக்காமல் குறைந்த அளவிற்கு உடையோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை தவிருங்கள். மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்துங்கள். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். காகிதத்தை தேவையான போது மட்டும் பயன்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் அறையில் இருக்கிற போது விண்விளக்குகளை எல்லாம் அணைத்துவிட்டு வெளியே வாருங்கள். இப்போது இதை செய்தால் போதும், பின்னால் நீங்கள் என்ன செய்யலாம் என்று பார்த்து கொள்ளலாம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக பெற்றோர்களிடமிருந்து கேள்வியானது 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் அகிலேஷ் என்பவரின் பெற்றோரிடமிருந்து, காலநிலை மற்றும் சமூக நிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு எனது குழந்தையை நான் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும்? காலநிலை மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிக் கொண்டிருக்கிறது. அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நாம் குறைப்பதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். அதில் ஒன்று இயற்கை மூலாதாரங்களை நாம் குறைவாக பயன்படுத்துவது. 2வது எளிய வாழ்க்கை வாழ்வது. 3வது நாம் இருக்கக்கூடிய இல்லத்தை சுற்றி தண்ணீரை சேமித்தல், சூரிய வெளிச்சம் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை பயன்படுத்துதல் போன்றவற்றை நாம் மேற்கொள்ளலாம். இதை தவிர்த்து நாம் நம்முடைய இல்லத்தை சுற்றி நம்முடைய மண் சார்ந்த மரங்களை நடலாம். நம் குழந்தைகளுடைய இதயத்தில் சுற்றுச்சூழலின் மேன்மையை போதிக்கலாம். அவர்கள் தப்பித்தவறி கூட ஒரு செடியின் இலையை கூட கிள்ளிவிடாமல் அக்கறையாக இருக்க கற்றுத்தாருங்கள். ஒரு கவிதை இருக்கிறது, நீங்கள் ஒரு பூவை கூட பறித்து விடாதீர்கள், அதனால் தூரத்தில் இருக்கிற நட்சத்திரம் தன்னுடைய கண்ணை மூடிவிடுகின்ற அபாயம் இருக்கிறது. நன்றிங்க ஐயா. தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி கரிஷ்மா என்பவரின் பெற்றோரிடமிருந்து கேள்வியானது, போட்டிகள் நிறைந்த இவ்வுலகில் பெற்றோராகிய நான் எனது குழந்தையின் மன அழுத்தத்தை எவ்வாறு கையாள வேண்டும்? போட்டி போட சொல்கிறவர்களே நீங்கள் தான். தயவு செய்து இந்த போட்டிக்குள் உங்களை திணித்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் எல்லோருக்குமான காற்றும் இருக்கிறது, நீரும் இருக்கிறது, ஆகாயமும் இருக்கிறது. உங்கள் குழந்தைகளை அவர்கள் போக்கில் வளர விடுங்கள். அவர்கள் தானாக தங்களுடைய லட்சியத்தை அடைவார்கள். நாம் அவர்களுக்கு லட்சியத்தை திணிக்க வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனால் தேர்வு வருகிற போது மாணவர்கள் படுகிற பதற்றத்தை விட பெற்றோர் படுகிற பதற்றம் தான் என் கண்களில் அதிகமாக தெரிகிறது. நன்றிங்கய்யா. அடுத்ததாக ஆசிரியர்களிடமிருந்து கேள்வியானது,
மேத்ஸ் டீச்சர் அஜய்குமார் அவர்களிடமிருந்து கல்வி மற்றும் ஒழுக்கம் சார்ந்த முன்னேற்றத்தில் ஒரு மாணவனின் இலக்கினை நோக்கிய பயணம் நன்முறையில் தொடர ஆசிரியராகிய எங்களது அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு மாணவன் ஆசிரியரிடமிருந்து தான் அதிகம் கற்றுக்கொள்கிறான். ஆசிரியருடைய நடவடிக்கைகளை பார்த்துத்தான் அவனும் அவ்வாறு ஆக வேண்டும் என்று நினைக்கிறான். எனவே ஆசிரியர்கள் நிறைய படிப்பவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஆசிரியர் தன்னை மாணவனாக தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவர்தான் சிறந்த ஆசிரியராக கருதப்படுவார். அடுத்ததாக, பள்ளிக்கு ஆய்வாளர் வருகிற காரணத்தினால் நடத்திய பாடத்தையே ஆசிரியர் நடத்தினால் மாணவன் எப்படி நேர்மையை பற்றி புரிந்து கொள்ள முடியும்? மாணவர்கள் தவறாக பதில் சொல்லலாம், தவறு இல்லை. ஆனால் அவர்கள் நேர்மை குறைந்து நடக்கக்கூடாது என்பதை ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாக மாணவர்கள் மேம்படுவார்கள். மாணவர்களிடம் சாதி வேறுபாடு கூடாது, மத பாகுபாடு கூடாது. மனிதர்களை மனிதர்களாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். எளிய மக்களுக்கும் மரியாதை தாருங்கள், எல்லோரையும் போற்றுங்கள் என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் என்னை பொறுத்தவரை மிகச்சிறந்த ஒழுக்கம் என்று நான் கருதுகிறேன். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து இங்கிலீஷ் டீச்சர் இளவரசி அவர்களிடமிருந்து கேள்வியானது, மாணவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய ஒரு ஆசிரியர் மற்றும் மாணவரின் உறவுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து தங்கள் கருத்துங்க ஐயா. வகுப்பறையில் மாணவர்களுடைய குரலே கேட்பதில்லை என்பதுதான் இப்போது இருக்கிற குறைபாடு. ஆசிரியர்கள் மட்டுமே பேசுகிறார்கள், மாணவர்கள் அதை கவனிக்கிறார்கள். அதை மாற்றி ஆசிரியர்களுடைய வகுப்பறையாக இல்லாமல் மாணவர்களுடைய வகுப்பறையாக அவற்றை மாற்றுங்கள். மாணவர்கள் நிச்சயம் மின்னுவார்கள், ஜொலிப்பார்கள், ஒளிவிடுவார்கள். நன்றிங்க ஐயா. மாணவர்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐயா? யாரெல்லாம் மகத்தானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து மகத்தான குணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவரை மட்டும் மாதிரியாக வைக்காதீர்கள், ஒவ்வொருவரையும் மாதிரியாக வையுங்கள். நான் கூறியதைப் போல சந்தனத்திடமிருந்து தேய்த்தாலும் மனம் பெறுவதை கற்றுக்கொள்ளுங்கள், மலரிடமிருந்து கசக்கினாலும் நறுமணம் தருவதை கற்றுக்கொள்ளுங்கள், உயிரற்ற பொருள்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். தட்ட தட்ட தாவுகிற பந்துவிடமிருந்து தடைகள் வந்தால் முன்னேற வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். வெட்ட வெட்ட வளரும் வாழையிடமிருந்து நாம் எவ்வளவு மக்கள் எதிர்த்தாலும் போராடி வெற்றி பெற வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். உலகமே ஒரு பாட புத்தகமாக உங்கள் கண்முன்னால் விரிகிறது. நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் எல்லாவற்றிலிருந்தும் கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் உங்களுடைய முன்மாதிரியாக கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? யாரையும் நீங்கள் முன்மாதிரியாக வைக்காதீர்கள். ஆசிரியர்களை பொறுத்தவரை நீங்கள் என்னென்ன புத்தகங்களை வாசித்தால் உங்களுடைய வகுப்பை இன்னும் சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் ஆக்க முடியும் என்று ஒரு பட்டியலை நண்பர் சிவகுருநாதன் அவர்களிடம் நான் கொடுக்கிறேன். அந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் வாங்கி தயவு செய்து உங்களுடைய ஆசிரியர்களுக்கு கொடுங்கள். இரண்டாவதாக, சில அருமையான திரைப்படங்கள் இருக்கின்றன, அந்த பட்டியலையும் அனுப்புகிறேன். அவற்றை உங்கள் ஆசிரியர்களை பார்க்க வையுங்கள். இவையெல்லாம் அவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு உதவியாக இருக்கும். நன்றிங்க ஐயா.